பரிசுத்த அப்போஸ்தலர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 to 25 முடிய இந்த வாரம் பெண்களுடைய ஐக்கிய புத்தகம் நம்முடைய சகோதரி சாந்தா இரண்டாம் வகுப்பில் நடைபெறும். அதில் நம் சார்ந்தவர்களும் வெளியேற்ற ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் அரச பதவி அவனுக்குள்ள இருக்கிறது என்பதற்காக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. மக்களை காக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உன்னதமான ஒரு அன்பு. அதை விடுத்துவிட்டு மனிதர்களை துன்பப்படுத்துவதுதான் அவருடைய வேலையாயிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஏரோது ராஜா ஒரு பெரிய அரசன். அவன் என்ன செய்தான்? முதலாவது ஒரு பாவம் செய்திருக்கிறான். உலகத்தினுடைய ரட்சிப்பை உண்டு பண்ணக்கூடிய கட்டளை எடுத்துக்கொண்டு உலகத்தை பிரகாசிக்கின்ற ஒளியாக வந்திருக்கின்ற யோவானை சிறைச்சேதம் பண்ணினான். அவனுடைய பாவங்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை திருப்திப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் நடந்து கொண்டிருக்கிறான் என்று உண்மையும் நீதியும் சத்தியத்தையும் காக்க வேண்டும் என்பதெல்லாம் அவனிடத்தில் இல்லை. யாரை திருப்திப்படுத்த வேண்டுமாம்? மக்களை திருப்திப்படுத்த வேண்டும். எதற்காக? யார் அவர்களை வெறுக்கிறார்களோ அவர்களை எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும். யார் ரட்சிப்பை கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சிறைச்சேதம் பண்ண வேண்டும். இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. இது அவர்களுக்கு பிரியமாயிருக்கிறது. மக்களுக்கு அந்த மக்களுக்கு திருப்தியானதை விருப்பமானதை அவன் செய்ய வேண்டும். அதுதான் அவனுக்கு சந்தோஷமாயிருக்கு. மக்களுக்கு என்ன வேண்டும் அதை கொடுக்க வேண்டும். இதைத்தான் அவன் எண்ணத்தில் இருந்தது என்று தேவனுக்கு உகந்ததை நாம் செய்ய வேண்டும். தேவனோடு இருக்கிறவர்களை ஒப்புரவாக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். பாவத்தை குறித்தவர்கள் கண்டித்து நடத்த வேண்டும் என்பதெல்லாம் அவனுக்குள்ள கிடையாது. அவனுடைய எண்ணம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துவதுதான் அவனுடைய எண்ணம். அந்த தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தினால்தான் இந்த மக்களுக்கு சந்தோஷம். மனுஷனுடைய தேவைகளை திருப்திப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளை எல்லாம் தேவ சாபத்துக்கு உகந்தவனாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் தேவனிடம் முறையிட வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளைகள் தப்பு செய்துவிட்டால் கர்த்தரிடத்திலே முறையிட வேண்டும். ஆண்டவரே, இதோ என்னிடத்திலே பெற்ற நான் பெற்றது இப்படி தவறான பாதைகளை போய் கொண்டிருக்கிறதே, தவறான சிந்தைகளை போய் கொண்டிருக்கிறதே, இது எல்லாவற்றுக்கும் கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில்தான் நாம் ஆண்டவரிடத்திலே முறையிட்டு கண்ணீர் விட்டு கதறி அந்த கண்ணீரினுடைய வழியிலே அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ என்ன செய்கிறாய்? உன்னுடைய தப்பு, நீ எவ்வளவு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தவறுகள் அதிகமாக செய்து கொண்டிருக்கும்போது உன்னை தண்டித்தால் அதை நீ ஏற்றுக்கொள்வாயா? நீ தவறுகளை செய்கின்ற போது நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். தவறுகள் மேல் தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறாயே. இந்த தவறுகளுக்கெல்லாம் உன்னை தண்டித்தால், அப்படி என்றால் நீ செய்த பாவத்திற்கும், நீ செய்த அநீதிக்கும், நீ செய்த எண்ணத்திற்கும் உன்னை தண்டித்தால் நீ எப்படி இருப்பார்? கண்ணுக்கு தெரியாதிருக்கிற தேவனிடத்திலே முறையிட்டு விட்டு மேலும் மேலும் பாவத்தை நீ செய்து கொண்டே இருக்கின்றார். உன் கண்ணுக்கு முன்னாலே இருக்கின்றவர்களுடைய தவறுகளை நீ கண்டிக்காமல் அவர்களை கண்டித்து, அவர்களை உணர்த்தி, அவர்களை திருத்தி, அவர்களை கொண்டு வர வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். அழிக்க வேண்டும் என்பது அந்த பவர் உன்னிடத்தில் கொடுத்தார். அழிக்க வேண்டும் என்கின்ற பவர் உன்னிடத்தில் கொடுத்து விட்டால் எல்லாவற்றையும் நீ அழித்து விடுவார். ஆனால் அது இல்லாமல் இருக்கிறது அரசாங்கத்தினால். இல்லாற்றால் எதையும் நீ செய்வார். இந்த ஏரோது மன்னன் என்ன செய்கின்றார்? அங்கே ஒரு நீதியின் நிழலை அழித்தான். பாவம் அவன் தலைகளை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் பண்ணினவன் இந்த ஏரோது இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை சிலுவைகளை அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தவன் இருந்தார் ஏரோது மன்னன். ஆகவே இப்படி பாவத்தின் மேல் பாவம் அதிகமாக அவன் செய்து கொண்டே இருக்கின்றான். பாவத்தின் மேலே பாவம் அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறான். கடந்த வாரத்திலே என்ன செய்தியை நான் கொடுத்தேன் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
போன வாரம் என்ன செய்தி கொடுத்தேன்? யோவான் அதுல பாப்பா, உன்னிடத்தில் நான் ஒரு குறை கண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? என்ன குறை? உன்னிடத்தில் நான் ஒரு குறை கண்டேன். அவனை எல்லாமே பாராட்டினான். யாரைய? அவனை குறித்து நீ நீதியுள்ளவன், உண்மையுள்ளவன், சத்தியத்தின் வழி நடக்கிறவன், சமாதானத்தில் ஆளுகின்றவன், எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்துட்டார். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல, அவனுக்கு பிரதிச்சனம் கொடுத்தார். அவனுக்கு அப்படியே முழு விஸ்வரூபத்தை காட்டினார் ஆண்டவர். அப்படி காட்டி அவனிடத்தில் நன்மையான குணத்தை எல்லாம் சொல்லிவிட்டு உன்னிடத்தில் நான் ஒரு குறை கண்டேன் என்று சொன்னார். என்ன குறை? என்ன குறை கண்டார்? நாம் இருதயத்திலே ஆண்டவருடைய வசனங்களை வாங்கிவிட்டோம். இருதயத்துக்குள்ள இருந்தால்தான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் நம்மளுடைய கோவிலும் வரைகளும் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மளோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருப்பார். நாம் விட்டுறோம். செய்தியா கோயிலுக்கு வர்றங்கிற எண்ணம் தான் இருக்கு. அப்படிக்கு அங்க என்ன நடக்குது என்பதே தெரியுது. ஆண்டவரிடத்தில் இன்னும் நான் அதனுடைய ஜபத்தை இன்னும் வடிகற்றும். ஆண்டவர் புகாத இருக்கிற குப்பைகளுக்கு நிறைஞ்சிருக்க கூடாது. அந்த குப்பை எல்லாம் வெளியேற்றும். முன்னையே சொன்ன 6 லட்சம் மக்கள் கூட்டிட்டு வர்றான். சேர்ற போது அங்க ஒருத்தருமை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தல் இருக்கக்கூடாது. அங்க அப்படிப்பட்ட வழிநடத்தல் இருக்கக்கூடாது. ஒன்றை இருந்தாலும் அது ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு உத்தமமாய் கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்குன்னா நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டார். இதுதான் ஆண்டவரிடத்துல ஒரு குறை. ஆண்டவர் அவனிடத்துல குறை கண்டது என்னவாம்? நீ ஆதியில் எவ்வளவு அன்போடு விசுவாசத்தோடு இருந்தியோ அதை இன்றைக்கு நீ விட்டு விட்டாய். இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்டு யோவான் இடத்துல கேட்ட குறை. மற்றபடி அவனுக்கு அன்பு குறைந்தது, ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் குறையவில்லை. நன்மையானதை செய்யாமல் இருக்கவில்லை, நீதியை பேசாமல் இருக்கவில்லை, நீதியோடு வாழ்ந்து கொண்டே இருந்தான். ஒரு அன்பு மக்களை பார்த்து பார்த்து சலிச்சு போயிடுச்சு. அதனாலே அவங்க என்ன நடந்தது என்றால் அந்த அன்பு குறைந்து விட்டது. அவங்க மேல இருந்த அன்பு குறைந்து விட்டது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீ அவர்களை அன்பாகத்தான் நேசிக்க வேண்டும் என்றுதான் தேவன் அவர்களிடத்தில் எதிர்பார்த்தது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இருந்தும் அதை சோதித்து அறிந்தார். அப்போஸ்தலர்களாய் இல்லாமல் இருந்தும் என்னுடையவர்களாய் இல்லாமல் இருந்தும் அவர்கள் யாரென்று நீ கண்டு கொண்டார். ஆனாலும் உன்னிடத்தில் எனக்கு அன்பு, எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்கள் மேல் என்னுடைய அன்பு குறைந்து போக கூடாது என்பதுதான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்த்தார். எத்தனை பாசம் நம்ம மேலே அவர் பார்த்தீரா? எத்தனை பாசம், எத்தனை பாசம் நம்ம மேல வைத்திருந்தால் இந்த வார்த்தையை அவர் சொல்லி இருப்பார். எல்லா நிறைவுள்ளவனாக இருக்கின்றான். ஒரே ஒரு குறை, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டார். இந்த ஒன்றுதான் ஆண்டவர் அவனிடத்திலே குறைகளாக கண்டது. ஆகவே எல்லா நன்மைகளும் செய்திருந்த போதிலும் என் தேவன் எதிர்பார்த்திருக்கிறது, இதோ நீ அவனுக்கு செய்த பிரகாரம் நீ அவனுக்கு செய் என்று அவர் சொல்லவில்லை. இன்னும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நான் செய்த பிரகாரமே கர்த்தர் எனக்கு செய்தார் என்று கடந்த வாரம் ஒன்று சொன்னேன் இல்லவா? நான் எவைகளை செய்தேனோ அவைகளை எனக்கு கர்த்தர் செய்தார் என்று ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். அது என்ன வார்த்தை? நாம் எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள், அதன் வழியில் நடக்க கற்றுக்கொள்ளுவீர்கள். நான் என்ன செய்தேனோ அதை எனக்கு செய்து யார் என்று சொல்லி ஒருத்தன் சொன்னான். அவன் என்ன செய்தான்? ராஜாக்களுடைய விரலை வெற்றினான். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ராஜாக்களுடைய விரல்களை வெற்றினான். எத்தனை ராஜாக்களையா? 70 ராஜாக்களுடைய விரல்களை, கைகாலையும் கையில் இருக்கிறதையும் கால்களில் இருக்கிறதையும் வெட்டி எறிந்தான். அடுத்தது இவன் என்ன செய்தான்? இவனை சிறைபிடித்து கொண்டு போய் அரண்மனைகளை வைத்து இவனையும் காலை வெட்டி அவன் விரலை வெட்டினார்கள். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், நான் எப்படி அவர்களுக்கு செய்தேனோ அப்படியே எனக்கும் ஆண்டவர் அதை செய்தார் என்று சொல்லிவிட்டான். பத்திரா? அப்போ நாம் நன்மை செய்தால் நமக்கு அந்த நன்மை வந்து சேரும். தீமை செய்தால் அது தீமையாகவே நடந்து கொண்டிருக்கும். ஆண்டவருடைய நாமத்தை பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் இருதயத்தில் ஒரு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு தெரியாதுன்னு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் தெரியும் ஆண்டவர். காலையில அந்த ஒரு குள்ளநரி என்ன பண்ணுதான்,
கதை படிச்சிருப்போம். ஒரு எண்ணெய் சட்டியில எண்ணெயை கொதிக்க வச்சு இதுக்கு எண்ணெய் சுடுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கோபமா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வாழ விட்டு பார்த்துதான். அப்ப வாழ விட்டு பார்த்த உடனே ஆன்ட்டு அலறிட்டு போச்சான். ஏன்னா அது கதையில சொல்லுவாங்க, நீ தீயவனை பார்த்து தீயவனிடத்தில் இருக்கின்ற ஒன்றை நீ பரிசோதித்து பாராதே, உன்னை சுட்டு போடும், உன்னை சுட்டுவிடும். ஒரு துன்மார்க்கமான ஒரு பிள்ளைகளிடத்திலே ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே சத்தியத்தை எடுத்து கொடுத்தால் அந்த சத்தியத்துக்கு மேலாக ஒன்றை சொல்லி உன்னை காயப்படுத்துவார்கள். ஆகவே புலனறி கதை நமக்கு சாதாரணமான கதை அல்ல. மக்களிடத்தில் தீயவன் இடத்திலே தீய பிள்ளைகள் இடத்திலே கர்த்தருடைய வழிகளிலே நடவாத பிள்ளைகளை பற்றி, அழப்புகின்ற பிள்ளைகளை பற்றி, வீடுகள் தோறும் தெருவுகள் தோறும் சுத்தி கொண்டிருக்கிறவர்களை பற்றி நாம் ஒன்றை சொன்னால் அது நமக்கு வேறு விதமாக தோன்றி வரும். அதைத்தான் வேதம் சொல்வது, சத்திய மார்க்கத்தில் நடக்கின்ற என் பிள்ளைகளோ சத்தியத்திலே நடக்கிறது மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கு போதையாக நடந்து கொள்ளுவார்கள். பார்த்தீங்கன்னா, தான் நடந்து கொள்ளுகிறது தனக்கு மட்டுமல்ல, மற்றவர்கள் அதை உற்று நோக்கி பார்ப்பார்கள். வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்திலே ஏரோது மன்னன் ஒரு பாவத்தை முன்கூட்டியே வைத்திருக்கின்றான். யோவான் ஸ்நானனை தலையை சிறிய கோயில் கொடுத்தான். அவன் சொல்றான், அவன் வச்சிட்டு இருக்க ஒரு வப்பாட்டி, அந்த வப்பாட்டியினுடைய பிள்ளையை இவனுடைய பிறந்த நாளுக்கு ஒரு ஆட்டம் போட சொல்றான். அந்த ஷடோமி ஆடுகிறான். பிறந்த நாளுக்கு அவளுக்கு ஒரு டான்ஸ் ஆடி அவனை வாழ்த்துகிறான். யாரே? ஏரோது மன்னனை. ஏரோது மன்னனை வாழ்த்துகின்ற பொழுது அப்பொழுது அந்த ஏரோது மன்னன் மகிழ்ந்து போகிறான். ஷடோமியினுடைய ஆட்டத்திலே அந்த ஏரோது மன்னன் மகிழ்ச்சி அடைகிறான். அப்போ கேட்கின்றான், மகளே உனக்கு என்ன வேண்டும்? நாட்டிலே பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். என்னுடைய ஆட்டம் அவ்வளவாக இருந்தது, ஆகவே உனக்கு பரிசுகளை நான் தருகிறேன் என்று சொன்னான் ஏரோது மன்னன். அதற்கு அவள் அவருடைய அம்மாவிடத்தில் போய் கேட்கிறான். அரசன் நமக்கு பரிசு தருகிறேன் என்று சொல்லுகிறார், அதனாலே நாம் என்ன போய் கேட்கலாம் சொல்லும் என்று அம்மாவிடத்திலே கேட்கிறான். அம்மாவை ஏற்கனவே யோவான் ஸ்நானன் பேசிக் கொண்டிருக்கிறார், நீ விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாய், நீ அடுத்தவனோடு போய்ந்து கொண்டிருக்கிறாய், நீ உன்னோட புருஷனை விட்டு விட்டு அடுத்தவனோடு போய் கொண்டிருக்கிறாய் என்று ஏற்கனவே ஒரு திட்டிக் கொண்டிருக்கிறான் யோவான் ஸ்நானகன். அது அவளுடைய மனசை ரொம்பவாக பாதிக்கப்பட்டது. என்னை இப்படி பேசினானே என்று சொல்லி, அதனாலே அதை இந்த இடத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசன் எது வேண்டுமானாலும் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறான் அல்லவா, ஆகவே நீ என்ன செய்கிறாய்? அந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை பரிசாக கேள் என்றார். உடனே அவள் போய் அந்த மன்னன் இடத்துக்கு மன்னன் கேட்கின்றான், மன்ன மகளே சலோமி உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டார். எனக்கு அந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒரு தட்டிலே வைத்துக் கொடு என்று கேட்டார். பார்த்தீரா, விபரீதமான முடிவு. ஆகவே சொல்லிய சபைகளை சொல்லி ஆயிற்று, நிறைவேற்ற வேண்டுமே என்பதற்காக அவனை தலையை வெட்டி ஒரு தாம்பரத்தில் வைத்து அதை அவளுக்கு பரிசாக கொடுத்தார். அந்த பாவம் அவன் தலையில இருக்கிறது. இன்னும் அரசாண்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் எழுந்தருளி போன பின்பும் கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? அந்த பாவம் அங்கே இருக்கா. இந்த யோவானுடைய தம்பியாய் இருக்கின்ற யாக்கோப்பை மறுபடியும் ஒரு கொலை செய்கிறான், வெட்டி அவனை கொன்று ஓடுகிறான். இரண்டாவது பாவம் அவனுடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும். இது முதலில் யோவான் ஸ்நானனை கொன்றான், இரண்டாவது இயேசுவை சிலுவையில் அறியும்படி ஒப்பு கொடுத்தான், மூன்றாவது இப்பொழுது யோவானுடைய தம்பியாயிருக்கின்ற யாக்கோப்பை வெட்டி தள்ளினான். மூன்றாவது பாவம் அது நடந்தது. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினால் கொலை செய்தார். அது யூதருக்கு பிரியமாயிருந்தது என்று அவன் கண்டு பேரவையும் பிடிக்க தொடர்ந்தான். பார்த்தீங்கன்னா, யாரார் ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்தை சொல்லுகிறார்கள் அவனிடத்துல அவனுடைய ஆட்சியிலே சத்தியம் இருக்கக்கூடாது, நீதி இருக்கக்கூடாது, உத்தமம் இருக்கக்கூடாது, பக்தி இருக்கக்கூடாது. ஆகவே யோவானுடைய தம்பியாக இருக்கின்ற யாக்கோப்பை கொலை செய்தது மாத்திரமல்ல, பேதுருவையும் பிடிப்பதற்கு ஓடுகின்றான். அவனையும் பிடிச்சு வெட்டணும் சொல்லி. என்ன ஒரு கொடூரம் அந்த இடத்துல. ஆகவே துன்மார்க்கனுடைய ஆட்சி பாவிகளை அழிப்பதற்காகவே அங்கே தோன்றிக் கொண்டிருக்கும். என் தேவன் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார். அதற்காக அவர் என்ன சொல்லுகிறார்? யோதற்கு பிரியமா இருக்குது என்று கண்டு பேதுருவையும் தொடர்ந்தான். அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர்ச்சவர்களை ஏற்படுத்தி 4 வகுப்புகளிலும் 4 பேரை வைத்திருந்தான். பேதுருவையும் பிடிச்சிட்டாங்க, யாக்கோப்பை கொண்டுட்டாங்க. மறுபடியும் யாரை பிடிக்கிறாங்க? பேதுருவையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, கொல்லணும். இவனை கொண்டிட்டு போய் பஸ்கா பண்டிகை இருக்கு அல்லவா, உன்னை அடுத்த வாரம் வருது, அதனால அது வரையில் இவனை பாதுகாத்து வச்சிருக்கணும், பேதுருவே பாதுகாத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சிறையில ஓடி போட்டான்.
யாரு யாரு ஒண்டி போட்டான்? ஏரோது. ஏரோது மன்னர். ஏரோது இப்ப எத்தனாவது பாவம் செஞ்சிருக்கிறான்? 4வது பாவம். இப்போ இவனை கொண்டு போய் பண்டிகை வருகிறது, அந்த பண்டிகை 4 நாளுக்கு பின்னாடி வருகிறது, அதை இவனை பிடிச்சி வெட்டி போடுறான் அப்படின்னு சொல்லி இவனை கொண்டு சிறையில் அடைச்சிட்டான். சிறையில் அடைச்சிட்டு ஒவ்வொரு கதவுக்கும் ஒரு வகுப்புக்கு 4 பேர், 4 கதவுக்கு 4 பேர், யாரும் உள்ள 4 பேர்த்தை தாண்டி போக முடியாது. எத்தனை காவல்! அந்த காவலை போட்டு ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு வாசலுக்கும் 4 பேரை நிறுத்தி வச்சிருக்கான். அப்ப 4 வாசல் இருக்குது அந்த கதவுகள், தலைவாசல். அந்த 4 பேர்த்தையும் 16 பேர்த்தை நிறுத்தி வச்சிருக்கிற 4 ஸ்டெப். ஒருத்தர் 4 பேர் தூங்கினா இன்னொரு 4 பேர் முடிச்சிருக்கணும், இன்னொரு 4 பேர் தூங்கினா இன்னொரு 4 பேர் முடிச்சிருக்கணும். இப்படி 4 பேர் வகுப்புக்கு 4 பேராக அவனை வைத்து எதற்கு வச்சிருக்கிறாங்க? சிறையில எதற்கு வச்சிருக்காங்க? பேதுருவை நாளைக்கு பண்டிகை வருகிறது இல்லையா, பஸ்கா பண்டிகை, அதிலே அவனை கொலை செய்ய வேண்டும், பலியிட வேண்டும். அதற்காக அவனை கொண்டு வைத்திருக்கிறார். அவனுக்கோ இவனை கொண்டு சிறையில் வைத்து சும்மா வைக்கல, விலங்க மாட்டி அவனை வச்சிருக்கான். அப்படி பேதர் சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். என சத்தியத்தை கொடுக்கிறது அல்லவா, அவனால் ஈர்க்கப்பட்டவர்கள், சத்தியத்திலே வாழ்கின்றவர்கள் ஆண்டவருக்காக ஊக்கமாக அவர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளையாள் நீதிமான்களுடைய ஜெபம் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார்கள். அந்த கண்ணீரினுடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போனது. அந்த ஆண்டவருடைய சமூகத்திற்கு போனபடினாலே இவர்கள் எல்லாரும் ஊக்கமாக ஜெயித்துக் கொண்டிருந்தார்கள். அவன் எப்படி இருந்தானா? பேதுரு நல்லா தூங்கிட்டு இருந்தானா. கெட்ட போறாங்க நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி இல்லையா? அதனால அவன் என்ன பண்ணிட்டான்? முதல்ல நாம் அவனுடைய வயதை பார்க்க, இயேசு அவனை அழைக்கின்ற பொழுது அவன் முதிர்வயதனாக இருந்தான் என்று பார்க்கின்றோம். அந்த சீடர்களுக்குள்ளேயே அவர் தான் பெரியவர். ஆகவே இப்பொழுது ஆண்டவர் போய் எவ்வளவு நாள் ஆயிற்று இல்லையா, இப்பொழுது அவனை கூட்டிட்டு போய் அந்த பேதுருவை சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அடைச்சிட்டு அவனுக்கு ஒரு கஷ்டமே இல்லை, எப்போதும் சந்தோஷம் இல்லையா, எப்போதும் அவன் சந்தோஷமா தூக்கிட்டு இருக்கிறான். நாளைக்கு வெற்றாங்கிற கவலையில அவனுக்கு கிடையாது. ஆனா நம்மை விட்டு அவர்கள் போய் விடுவாரே என்று சொல்லி மக்கள் தான் அழுது கண்ணீர் கூட அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பத்திரா நீதிமான், நித்திய அஸ்திபாரம் உள்ளவன், அவனை ஒருவரும் அசைக்க முடியாது என்பது வேத வாக்கியம். ஆகவே பேதுரு நாளைக்கு வெட்ட போறாங்கன்னு தெரிஞ்சும் கூட ஒன்னும் தெரியாதவனை போல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சிருந்த நாளுக்கு முந்தி வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். எப்படி 2 கையில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறான், ரயில் மாட்டி 2 கையில 2 சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்க 4 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க நடுவாண்ட அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். யாரு? எப்படி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கிறான் பாத்தியா? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆழியில் நீரே, ஆபத்தில் நீரே, ஜோதியில் நீரே, எங்கும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆபத்தில் நீரே, என்னுடைய ஆழியில் நீரே, என்னுடைய ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ள எல்லா நேரங்களிலும் அவன் நித்திரையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சந்தோஷமாக. கால்களிலே கைகளிலே அங்கே சங்கிலிகள் அங்கு விலங்கிடப்பட்டு இருக்கிறது என்று தன்னுடைய பொண்ணம் கொஞ்ச நேரத்தில் இவன் தலை துண்டிக்கப்பட போகிறது. எந்த கவலையும் இல்லை. இயேசு நமக்கு இருக்கையிலே எந்த கவலையும் இல்லை. இயேசு நமக்கு இருக்கையிலே எந்த கவலையும் இல்லை. ஆகவே அப்படியே அவன் தூங்கிக் கொண்டே இருந்தான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன நேரிடும் என்பதை தேவன் அறிந்திருக்கபடியினாலே அவன் சந்தோஷத்தோடு இருக்கிறான். நான் பாதாளத்திலே படுத்து போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று நாம் வசனங்களைத்தான் சொல்லுவோம். வாழ்க்கையிலே அவன் கடைபிடித்து காட்டினான் பேதுரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். என் சந்தோஷமா இருக்கிற பத்தியா, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. ஆழியில் நீர் எப்படி இருக்கிறான்? ஆபத்தில் இருக்கிறான். அங்க யார் வந்து நிற்கிறான்? ஆண்டவர் வந்து கர்த்தருடைய தூதன் அந்த பேதுருவுக்கு முன்னாடி இருக்கிறான். நமக்கு வர்ற எந்த கஷ்டங்கள்,
நான் தான் சொல்றேன், சோதிக்கப்படுவதற்கு நாம் ஒரு பொருள் அல்ல. அப்படி ஒரு சோதனை நம்மளாலே உருவாக்கப்படுகின்றால் அஞ்சாமல் தேவனோட நம்பிக்கை நாம் வைத்திருப்போமானால் எல்லா நன்மைகளும் நமக்கு பாத்திரவான்களாய் அமையும் என்பதைத்தான் இங்கே பார்க்கின்றோம். அங்கே நித்திரை சுகமாக தூங்குகின்றான். இங்கே கர்த்தருடைய தூதன் அங்கே போய் பேதுருவின் இடத்திலே நிற்கின்றான். அங்கே ஏரோதுக்கு என்ன இருக்கிறது? ஏரோது என்ன வாங்கி வைத்திருக்கிறான்? செல்வம். 4 பாவங்களை வாங்கி சுமந்து கொண்டு இருக்கின்றான். 4 சோதனைகளை அவன் சுமந்து கொண்டு, பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறான். இங்கே பேதுரு சுகமா தப்பு செய்யல, வழியிலே கனம் இல்லை, வெளியே வர பயம் இல்லை. ஆகவே தேவனாகி கர்த்தரிடத்திலே அவன் அப்படியே அதனுடைய இத்தனை செய்து கொண்டிருக்கிறான், சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கிறான். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை பார்க்கின்றோம். இவன் அந்த என்ன செய்கின்றான்? கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று விட்டான். எங்கே கர்த்தர் தூதன் எங்கே நிற்கிறான்? அப்பேதுருவிடத்திலே நின்று கொண்டிருக்கிறான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல என்ன இருக்குன்னு ஆண்டவர் ஆயா எங்க ஒரு வார்த்தை சொல்ல தூங்கி இருக்கிறத வெளிப்புறத்தை தொட்டலாம் கட்டி இருக்கிற நாடு கர்த்தருடைய நாமத்தை பார்க்கிறோம். தேவாதி தேவனாகிய கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தூங்க வருது. நாங்க ஊஞ்சல், அந்த ஊஞ்சல் ஒரு கொத்துக்கு ஆட்ட சொல் நல்லா தூங்குப்பா. இங்கே தூக்கி கீழே வளர கடவுளுடைய நாமத்தை பார்க்கின்றோம். தேவாதி தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்திலே அப்படியே ஒரு வந்து கர்த்தருடைய தூதன் நிற்கும் பொழுது வெளிச்சம் பிரகாசித்தது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு சந்தோஷம் வந்து நிலவன். துன்பம் வரக்கூடாது, துயரம் வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது. அப்படி வருகிறது என்று சொன்னால் நீ ஆண்டவருக்குடைய இன்னும் போகாமல் இருக்கிறாய் என்று பொருள். இன்னும் ஆண்டவருக்குடைய போகாமல் இருக்கிறாய் என்று பொருள். வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, என்ன சுகம் பார்த்தீரா, என்ன சுகம், என்ன சுகம், என் ஆண்டவர் இருக்கிறது. தூங்கிட்டு இருக்கிற அப்படியே காடு இப்படி விளங்கு மாட்டி அப்படியே நித்திரையில் அழகா தூங்கிட்டு இருக்கிறார். நாம என்னென்னமோ ஜெபம் பண்றோம் இல்லையா? நான் அதான் சொல்றேன், எப்போதும் தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். எந்த நிலையிலும், எந்த நிலையும், எந்த நிமிடமும் தேவன் நமக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதனால் பயப்படக்கூடாது. கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மளுடைய நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை பிறருக்கு அனுகூலமாகத்தான் திறக்க வேண்டும். அனுகூலம் இல்லை என்று சொன்னால் திறக்கக்கூடாது. அவனை தட்டி எழுப்புகின்றான். தட்டி எழுப்பு, விழாவிலை தட்டி சீக்கிரமாக இருந்தது என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தான். என்னவாமா? அப்படியே தட்டி நம்ம கையில விளங்க மாட்டி, காலில் விளங்க மாட்டி அப்படியே நிற்கிறான், தூங்கிட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய தூதன் வந்து தட்டி எழுப்பி, விழாவில் தட்டி எழுப்பி, வா நாம் போலாம் அப்படிங்கிறார். அவன் சொல்லவே அந்த கையில் இருக்கிற காலில் இருக்கிற சங்கிலி எல்லாம் அப்படி தெளிவுண்டு குறிச்சு வெளியே வந்துருச்சு, கீழே விழுந்துருச்சு. என் தேவனாகிய கர்த்தர் விடுதலையின் நாயகன், வெற்றியின் நாயகன், மாத்திரமல்ல விடுதலை நாயகன். அங்கே வெற்றி கொடுத்து விட்டு போகிறதெல்லாம் நீ துன்பப்படுகின்ற ஒவ்வொரு காலங்களிலும் உன்னை விடுதலை கொடுக்கிறவர், விடுதலை விடுவிக்கிறவர். ஆகவே அப்படியே அந்த சங்கிலி எல்லாம் தானாக விடுவிட்டு போயிற்று. அவன் தூக்கத்தில என்னை வெட்டி போடுவாங்க கவலை எல்லாம் அவனுக்கு இல்லை. அவனுக்குள்ள இருக்கிறது எல்லாமே என் தெய்வம் நம்மோடு இருக்கையில நம்ம என்ன செய்து விடுவார்கள். அடுத்ததாக சொல்கிறார், அவர்களில் ஒருவனாகிய தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். நீ என்ன செய்ய? துணி இல்லாம தான் நிற்கிறான். இடுப்புல துணியே இல்லை, கையில் என்ன இருக்கு? சங்கிலி இருக்கு, பல சங்கிலிகள் இருக்கு. ஆகவே இந்த தூதன் என்ன சொல்றான்? சீக்கிரம் துணி எடுத்து இடுப்புல கட்டிக்கோ, அறையில கட்டிக்கோ, ஒரு செருப்பு போட்டுக்கோ. செருப்பு இல்ல, துணி இல்ல, நிர்வாணமா 2 கைகளே 2 கால்களிலே விளங்க மாட்டப்பட்டு இருக்கிறது. தேவதூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, விழாவில் தட்டி எழுப்பி, சீக்கிரமாக எடுத்துரு, இந்த துணி எடுத்து கட்டு, இதோ அந்த செருப்பு எடுத்து போடு, நாம போகலாம் என்று சொல்லி. எத்தனை காவலர் இருக்கிறாங்க? எத்தனை பேர்? ஒரு ஒரு நிலவுக்கு எத்தனை பேரு? 4 பேர். அப்போ எத்தனை நிலவு இருக்கு? எத்தனை கதவு இருக்கு? 4 கதவு இருக்கு. வகுப்புக்கு 4 பேர், 4 கதவு இருக்கு. இப்போ இவனோட 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, தூதர்கள். அவன் பக்கத்துல 4 மொத்தம் 5 பேர், 20 பேர், 5 காவல். இப்போ எல்லாம் எத்தனை காவல் இருந்தாலும் அத்தனை காவலும் ஆண்டவருடைய வருகையிலே ஒன்றுமில்லாமல் போய்விடும்.
உன்னுடைய இதயத்திற்குள் நீ எத்தனை கட்டு போட்டு எவைகளை நீ காவலாக வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவைகள் எல்லாம் உனக்கு உதவாமலே போகிறது. உன்னுடைய கட்டுகளும் காவல்களும் எதுவும் அங்கு இருந்தால் தேவனுடைய செயல் மாத்திரமே அங்கே நடக்கும் என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் என்ன குறித்திருக்கிறாரோ, என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அது மாத்திரமே நடக்கும். உன்னுடைய கட்டுப்பாடுகளுடைய எண்ணங்கள், உன்னுடைய செயல்பாடுகள் உனக்கு உதவாமலே போய்விடும். நீ எவைகளையெல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாயோ அவையெல்லாம் உன்னை விட்டு விலகி போய்விடும், ஓடியே போய்விடும். உன்னுடைய கட்டுகள் மாத்திரமே உனக்கு இருந்து கொண்டிருக்கும். அதனால் நீயே கட்டப்படுவாய் என்பதை வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் இந்தியத்திற்குள்ள கட்டு போடக்கூடாது. ஒவ்வொன்றும் நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டிருக்கிறோம் கூடாது. அப்படி நீ கட்டுப்பாடு விதிக்கிறாய் என்றால் அந்த கட்டுப்பாட்டுக்குள் நீயே சிக்கிக் கொள்வாய். அவர்கள் அல்ல, அவர்கள் வெளியேறி போய்விடுவார்கள். நம்முடைய அந்த கட்டு எதற்காக நீ கட்டு போட்டிருக்கிறாயோ அந்த எண்ணம் உனக்குள் ஈடேறாதபடி அது ஆண்டவருடைய சமூகத்தை போய்விடும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக சொல்லுகிறார், இதோ அவனை நோக்கி உன் அறைக்கை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போத்திக் கொண்டு என் பின்னே வா என்றார். ஒரு வஸ்திரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போத்திக்கோ. நீ நான் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன், நீ எனக்கு பின்னாடி வா. பார்த்தீரா, ஒரு சிறைச்சாலையில அவனை கொலை செய்வதற்காக அடுத்த நாள் அவனை கொலை செய்யணும். இன்னைக்கு அவனை சிறையில பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இத்தனை காவலையும் கடந்து தேவதூதன் வருகின்ற போது அவனுடைய விலங்குகளும் தெரிவிக்கப்படுகிறது. அவன் வஸ்திரமும் அவன் உடுத்தப்படுகிறான். தூர போட்டிருந்தா பாதரட்சியை தொடுத்துக் கொள்கிறான். இப்போ ஒரு போர்வையை எடுத்து போத்திக் கொண்டு நான் முன்னே போகின்றேன், நீ என் பின்னாடி வா என்று சொல்லி தேவதூதன், தேவனுடைய கர்த்தராகிய தேவதூதன் அந்த இடத்தில் அவனை நடத்தி கொண்டு வருகிறார். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகர்த்துக்க போகின்ற இருப்பு கலவணைகளை வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. 2 காவலம் முதல்ல முடிஞ்சது. 3வது காவலம் வந்தவுடனே அப்படியே அந்த கோட்டையின் கதவுகள் அப்படியே மூடப்பட்டு இருக்கிறது. இவங்க தேவதூதன் முன்னே போயிட்டு இருக்கிறார். என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரை பார்த்துக் கொள்வார் இல்லையா? ஆகவே இந்த தேவதூதன் முன்னாடி போயிட்டு இருக்கும் போது அந்த கேட்டு கதவு அப்படி அந்த கோட்டை கதவுகள் எல்லாம் அப்படியே திறமுண்டு விளங்கியது. பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவர் முன்னே தடைகளை அகற்றி போடுகிறவர் முன்னே போய்கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன தடைகள் இருந்தாலும் அதை தேவன் அதை பார்த்துக் கொள்வார். நாம் எதற்கும் நாம் பயப்படவே கூடாது. என்ற வாழ்க்கையில என்ன துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய பேதுருவை போலாம், நாம் சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்கணும். ஏன்னா நாம் அவருக்கு உகந்தவர்கள் இல்லையா? தேவனுக்கு உகந்தவர்கள். தேவன் அதை பார்த்துக் கொள்வார். நீ உனக்கு உகந்தவராக இருந்து கொண்டிருந்தால் உன்னையே நீ பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டும். எதையும் நீ செயல்படுத்த மாட்டார். ஆகவே நீ தேவனுக்கு உண்மையா இருந்தால் எந்த துக்கமோ கணக்கமோ மன துயரமோ வேதனையோ கூட வரவே கூடாது. அப்படி வராது இருப்பாய். ஆனால் நீ தேவனுக்கு உண்மையா இருக்கிறாய், தேவன் உன்னோடு இருக்கிறார். உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். இதைத்தான் இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே தானாய் அவர்களுக்கு திறப்பட்டது, அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக கடந்து போனார்கள். உடனே தேவதூதன் அவளை விட்டு போய்விட்டார். அங்க வீதிக்கு போயிட்டு இருக்கிறார். காவலையெல்லாம் கடந்து, கோட்டை காவலையெல்லாம் கொடுத்து, அரண்மனை காவலையெல்லாம் கடந்து வெளியே வந்த போது அவன் ஃப்ரீ ஆயிட்டான் இல்லையா? அதனால அவன் ஃப்ரீயா விட்டுட்டு அவர் கடந்து போய்விட்டான். ஆபத்து காலங்களிலே கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையானவர். தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும். தேவனுடைய நாமத்திற்கு உண்டாகட்டும்.